தமிழகத்தில் வெள்ள பாதிப்பை தொடர்ந்து பொது இடங்கள் நிவாரண முகாம்கள் மற்றும் பள்ளிகளில் நோய் தொற்றை தடுக்க தீவிர சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போது நம்மிடையே தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். அதாவது நோய் தொற்று பரவாமல் தடுக்க தடுப்பூசிகள் வழங்குவதற்கான முகாம் ஏதேனும் சுகாதாரத்துறை சார்பாக நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப இந்த உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இந்த பொது சுகாதார நிபுணர்களின் அறிவுரை பேரில் தான் போஸ்ட் டிசாஸ்டர் பீரியட நம்ம நடப்போங்க. தற்பொழுது அவங்களோட அறிவுரையின் பேரில் இப்போ டிட்டனஸ் தடுப்பூசி பரவலா போடப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில பகுதிகளில் நம்ம டாக்ஸிசைக்ளின்ங்கிற அந்த டேப்லெட்ஸ் கொடுக்கிறோம். இந்த சில பகுதிகளில் தண்ணி தேங்கி இருக்கிற பகுதிகளில் இதர மீசில்ஸ் போன்ற தடுப்பூசிகள் பொறுத்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குவதற்கு அந்த தேவையான அந்த பொது சுகாதார நிபுணரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். தற்பொழுது இதுவரை எந்த ஒரு அவுட் பிரேக் கொள்ளை நோய் இல்லாவிட்டால் கூட சிலர் இந்த காய்ச்சல், அதே மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி சளி காய்ச்சல் போன்ற காய்ச்சல், அப்புறம் தோல் வியாதி போன்றவருக்கு வராங்க. அதற்கான தொடர் சிகிச்சையும் அளித்து வருகிறாங்க. அதே போல பள்ளி கல்லூரிகள் திறக்கக்கூடிய சூழல்ல மாணவிகளுக்கு எந்த விதமான நோய் தொற்று வராமல் தடுக்க பள்ளிகள் எந்த அளவுக்கு சுகாதாரத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கம்ப்ளீட்டா ஒருங்கிணைந்த முறையில செயல்பட்டு இருக்காங்க. இப்ப மாநகராட்சி துப்புரவு பணி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மெட்ரோ வாட்டர் சாக்கடை அள்ளும் பணி பண்ணிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறையோட இணைந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பாதிக்கப்பட்ட பள்ளிகள்ல முழுமையா அதை சுத்தம் செய்வதற்கு அவங்க பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை மாநகராட்சியோட மற்றும் உள்ளாட்சி அமைப்போடு எடுத்திருக்காங்க. கழிப்பறைகளை சுத்தம் செய்வது, அதே மாதிரி பெஞ்சில், அதே மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற பெஞ்சில் கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போன்றவை தவிர்க்கிறது, அதை லைசால் மூலமா சுத்தம் செய்வது, அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் மூலமா அந்த கம்ப்ளீட் பள்ளியை சுத்தம் செய்வது போன்ற நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பள்ளியில இப்ப பல இடத்துல தண்ணி வடிந்தால் கூட ஏதாவது தண்ணி தேங்கி இருந்தால் அந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை இருக்காங்க. அப்புறம் ஃபாகிங், உள்ளாட்சி அமைப்போட அந்த பகுதியில ஃபாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அதே போல நிறைய பள்ளிகள்ல நிவாரண முகாம்கள் செயல்பட்டு இருக்கு. சோ அந்த பள்ளிகள்ல சுகாதாரத்துறை சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? இந்த முகாம் அடிப்படையில் இப்ப நீங்க கன்னடபாளையம், இந்த பர்டிகுலர்லி இந்த உள் பகுதிகள் எல்லாம் நீங்க பாப்பீங்க, தாம்பரம் பகுதியில எல்லாம் அந்த இதுலயும் தொடர்ந்து மாநகராட்சியும் இதுவும் தொடர்ந்து லிபரலா ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் நான் தெளிவா சொல்லிடுறேங்க. வீட்டுக்கு அதுக்கப்புறம் குடி தண்ணிக்கு ஒரு பேட்டர்னா ப்ளீச்சிங் பவுடர் நம்ம சுகாதார அட்வைஸில பல்வேறு பத்திரிகை தொலைக்காட்சியில வந்திருக்கு. தெருவுல போடும்போது 1:4 நம்ம சுண்ணாம்பையும் கலந்து 1:4 லிபரலா அப்ளை பண்றோம். இந்த மாதிரி உள்ள நிவாரண முகாம்லையும் அதை அப்ளை பண்றோம். இந்த கழிப்பறைகளை தொடர்ந்து கிளியர் பண்றோம். அங்க இருக்கிற இருக்கும் நபர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் உணவு வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு நோய் வந்தால் தொற்று பரவாமல் தடுக்க உடனடியாக அவங்களுக்கு தொடர் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. உலக சுகாதாரத்துறையின் கையேடின்படி அனைத்து நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.